அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துபையிலிருந்து அமீரகத்திலிருந்து உம்ரா செய்ய வேண்டும். குறைந்த செலவிலே நாம் உம்ரா செய்ய வேண்டும். அதற்கு ஒரே வழி பஸ்ஸில் செல்வது, பேருந்து மூலமாக உம்ரா செய்வது. சரி, எனக்கு கஸ்டமைஸ் பேக்கேஜாக பேருந்து மூலமாக சென்று நான் உம்ரா செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய மனைவி மக்களோடு, என்னுடைய குடும்பத்தார்களோடு, என்னுடைய அண்ணன் தம்பிகளோடு, என்னுடைய அத்தா அம்மாவோடு நான் உம்ரா செய்ய வேண்டும் என்று நிறைய சகோதரர்கள் நீங்கள் கேட்குகிறீர்கள். நிச்சயமாக விசிட்டிங் விசாவை அமீரகத்தினுடைய துபைக்கு நீங்கள் விசிட்டிங் விசா எடுத்துடணும். அபுதாபியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஷார்ஜாவில் இருந்தாலும் சரி, அஜ்மான், உம்முல் குயின், அல்லைன் போன்ற, ராசல் ஹைமா போன்ற நீங்கள் எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி, விசிட்டிங் விசாவில் உங்களுடைய குடும்பத்தை இங்கே வரவழைத்து இந்த விசிட்டிங் விசாவின் மூலமாக உம்ரா விசா எடுத்து இங்கிருந்து நாம் உங்களை உம்ரா செய்வதற்காக அழைத்து செல்கிறோம். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகவும் இலகுவாக இரண்டு கவர்மெண்ட்டுகளும், அமீரகத்தினுடைய கவர்மெண்ட்டும் சரி, சவுதி அரேபியானுடைய கவர்மெண்ட்டும் சரி, இலகுபடுத்தியிருக்கிறது. அல்லாஹுடைய ஆலயத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த மதீனாவிலே இப்படி ஏராளமான விஷயங்களை மிக இலகுவாக அமைத்திருப்பது நமக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள். அருமைக்குரியவர்களே, இந்த வாய்ப்பை நீங்கள் ஒருபொழுதும் நழுவ விடாதீர்கள். வரக்கூடிய காலங்களில், இனி இருக்கக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் விசாக்களும் இப்படி வெவ்வேறான விதங்களில் மாறுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுதே குறைந்த செலவில் நீங்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய மனைவி மக்களை, குடும்பத்தார்களை விசிட்டிங் விசாவில் அழைத்து இங்கே 3 நாட்கள் பேக்கேஜ் நாங்கள் அமைத்து தருகிறோம். 3 நாட்கள் 1 மாத விசாவோடு 3 நாட்கள் பேக்கேஜ், துபாயில் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பார்ப்பது, பிறகு இங்கிருந்து பஸ்ஸின் மூலமாக உம்ரா செய்வது, பிறகு அங்கு மக்கா மதீனாவில் எல்லா விதமான அமல்களை எல்லாம் முடித்துவிட்டு பிறகு அங்கிருந்து சென்னை திரும்புவது அல்லது திருச்சி செல்வது, அல்லது உங்களுக்கு எந்த பாகத்தில், திருவனந்தபுரமாக இருந்தாலும் சரி அல்லது மதுரையாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த பாகத்தில் உங்களுக்கு கஸ்டமைஸாக எங்களுக்கு இங்கு தான் நாங்கள் இறங்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டாலும் அங்கு நாங்கள் அமைத்து தருகிறோம். இதனுடைய பேக்கேஜ் டீட்டெயில்ஸு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை, என் கம்பெனியுடைய நம்பரையும் நான் கீழே தருகிறேன். அதில் உங்களுடைய டீட்டெயிலை, உங்களுக்கு தகுந்த விதமான கேள்விகளை கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அதற்குரிய வாய்ப்புகளை நாங்கள் அமைத்து தருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற அல்லாஹ்வுக்கு முரணில்லாத, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளுக்கு மாறு செய்யாத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொள்கைக்கு மாறு செய்யாத மக்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மேலும் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.